கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில ஸ்கூல் பஸ் மேல ரயில் மோதின விபத்துல 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்துக்கு காரணம் கேட் கீப்பர்னுடைய அலட்சியம் தான். அவர் தான் கேட்டை சரியா மூடல, அதனாலதான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் கேட் கீப்பர் கேட்டை மூட தான் போனாரு, ஆனா அந்த வேன் டிரைவர் தான் இருங்க மூடாதீங்க நான் டக்குன்னு போயிடுறேன்னு சொல்லி கேட்டை மூட விடாம செஞ்சாரு, அதனாலதான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு இன்னொரு பக்க வாதமும் வைக்கப்படுது. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய ரயில்வே சிஸ்டத்துல இருக்கிற குறைபாடுகள் பத்தி நம்ம கலாய்வு பண்ணதுல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. சோ இது எல்லாம் பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் உற்சாகத்தோடு தொடங்கியது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சாலை பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியினுடைய பேருந்து இன்னைக்கு காலையில 7:45 மணி அளவுல செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கிற அந்த ரயில்வே கிராசிங் வழியாக கிராஸ் பண்ணி போக முயற்சி பண்ணுது. அப்போ விழுப்புரத்துல இருந்து மயிலாடுதுறை நோக்கி போய்கிட்டு இருந்த 56813 அப்படிங்கிற அந்த எண் கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த பள்ளி பேருந்தின் மேல மோதுது. இதுல அந்த பள்ளி பேருந்து 50 மீட்டர்கள் எடுத்து செல்லப்படுது, கடுமையான சேதாரத்துக்கு உள்ளாகுது. இந்த பேருந்துல 4 மாணவர்களும் அதை இயக்கிய டிரைவரும் இருந்திருக்காரு. ரயில் மோதினதுல 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. ஒரு மாணவரும் பஸ்ஸினுடைய டிரைவர் சங்கரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 11ஆம் வகுப்பு படிக்கும் சாருமதி அப்படிங்கிற மாணவியும் 10ஆம் வகுப்பு படிக்கும் விமலேஷ் அப்படிங்கிற மாணவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. செல்லியன் அப்படிங்கிற மாணவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறாரு. சோகத்திலும் சோகம் என்னன்னா, சாருமதியும் செல்லியனும் சகோதர சகோதரிகள், அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளும் இந்த விபத்துல உயிரிழந்திருக்காங்க. இது கடுமையான ஒரு அதிர்ச்சியை அந்த பகுதியில ஏற்படுத்தி இருக்கு. விபத்து நடந்தது தெரிஞ்ச அந்த பகுதியில இருக்கிற மக்கள் உடனடியாக மீட்புதவிக்கு வராங்க. மீட்புதவி செஞ்சதோடு இல்லாம கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவர் தான் இந்த கவனக்குறைவினால விபத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கிற கோபத்துல அவரையும் தாக்கியிருக்காங்க. அங்க இருக்கிற கண்ணாடிகளை எல்லாம் உடைச்சிருக்காங்க. அதன் பிறகு கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் வந்து தலையிட்டு மக்களை சமாதானப்படுத்தி பங்கஜ் சர்மாவை காப்பாத்தி கூட்டு போனாரு. இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு 2 தரப்பு வாதங்கள் வைக்கப்படுது. ஒன்னு ரயில்வே தரப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பங்கஜ் சர்மா அந்த கேட்டை மூடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்ட போது ஸ்கூல் பஸ் வந்துச்சு, அதுல இருந்த டிரைவர் சங்கர் கேட்டை மூட வேணாம் நான் கடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் கேட்டை மூடாம வச்சிருக்காரு. பஸ் கடந்து போய் ரயில் அடிபட்டுருச்சு, இப்படிதான் அந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறது ரயில்வேயினுடைய முதல் கட்ட ஸ்டேட்மெண்டாக இருந்துச்சு. ஆனால் சிறிது நேரத்திலேயே இதுக்கு முரணாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்துச்சு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பங்கஜ் சர்மா முதல்ல அந்த கேட்டை மூடிட்டாரு, ஆனா அந்த பகுதியில இருந்த வாகன ஓட்டிகளும் சரி பஸ் டிரைவர் சங்கரும் சரி கேட்டை திறக்குமாறு அழுத்தம் கொடுத்தனாலதான் பங்கஜ் சர்மா வேற வழி இல்லாம கேட்டை திறக்கிறாரு, அதனாலதான் விபத்து ஏற்படுது. பங்கஜ் சர்மா கேட்டை திறந்தது எப்படி இருந்தாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. ஆனா ரயில்வே சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேர் எதிராக இருக்கு அந்த பகுதி மக்களும் அந்த பஸ் டிரைவரும் சொல்றது. பஸ் டிரைவர் சங்கர் என்ன சொல்றாருன்னா, இது நாங்க வழக்கமாக போற பகுதி தான், இன்னைக்கு நாங்க போகும்போது அந்த இடத்துல ரயில்வே கேட் போடப்படலை, ரயில் வர்றதுக்கான அந்த சத்தமும் கேட்கல, ஹார்னும் எழுப்பப்படலை, அதனாலதான் நான் போனேன், விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது சங்கர் சொல்றாரு. சங்கர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற வகையில அந்த பஸ்ல இருந்த இன்னொரு மாணவர் விஸ்வேஷ் அவரும் மருத்துவமனையில இருந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க வழக்கமாக போற பாதை தான் இது, இன்னைக்கு அந்த இடத்துல கேட் போடப்படலை, ட்ரெயின் வந்ததுக்கான சத்தம் இல்லை அப்படிங்கிறத அவரும் உறுதிப்படுத்தியிருக்காரு. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தூங்கிட்டாருனும் கவனக்குறைவா இருந்ததுனாலதான் பஸ் அந்த பக்கம் கிராஸ் ஆகி விபத்து ஏற்பட்டுச்சுன்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் சொல்றாங்க. அந்த கோபத்துலதான் அவரை போய் அடிச்சதாகவும் சொல்றாங்க. மக்கள் அழுத்தம் கொடுத்திருந்தாலுமே அந்த கேட்டை பங்கஜ் சர்மா திறந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு திருச்சிக்கோட்டை ரயில்வே மேலாளர் அன்பழகன். ஆனால் அதை சொல்லிட்டு மக்களும் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் போகணும், இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறனாலதான் இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது அப்படின்னு மக்கள் மேலையும் பழிய போடுறாரு. இது தப்பிக்கிறதுக்கான முயற்சின்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வேலையில அலட்சியமாக இருந்த காரணத்துக்காக பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் மேல எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக ரயில்வே தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை தாண்டி இந்த விவகாரத்தை நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது ரயில்வே தரப்புல என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்கு. முதல் குறைபாடு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாதது. இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா என்ன? ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரயில்வே கேட் இருக்கு, அந்த கேட் மூடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த லோக்கோ பைலட்டுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பயன்படுது. இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல அந்த ரயில்வே கேட் கனெக்ட் ஆகியிருக்கு. அந்த கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை மூடிட்டாரு அப்படின்னா கிரீன் சிக்னல் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த ட்ரெயினுக்கு காட்டும்.
அதை பார்த்துட்டு அந்த ட்ரெயினுடைய லோகோ பைலட் தைரியமாக முன்னாடி வருவார். இல்ல அந்த கேட் மூடலை அப்படின்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவருக்கு ரெட் சிக்னலை காட்டிடும். சரி கேட் மூடலை, நம்ம போறது ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த லோகோ பைலட் ட்ரெயினை அங்கேயே நிறுத்திடுவாரு. இதன் மூலமாக விபத்துகள் தடுக்கப்படும். இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் எவ்வளவு தூரம் ஷார்ப்பான விஷயம்னா, சில நேரம் கேட்டை மூடிட்டு எப்பா கொஞ்சம் தூக்குப்பா நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. அதனால அந்த கேட் கீப்பர்ஸ் லைட்டாக அந்த கேட்டை தூக்குவாங்க இல்லையா? அப்படி எல்லாம் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்கிற கேட்ல பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அந்த லிவர் லைட்டா இப்படி மேல வந்தா கூட உடனடியாக அந்த சிக்னல் ரெட்டுக்கு மாறிடும். அவ்வளவு தூரம் சென்சிட்டிவான ஒரு விஷயமாக தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. அப்படி மனித தவறுகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு சிஸ்டமாக தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ரயில்வேஸ்ல பயன்படுத்தப்படுது. இது இந்த திருச்சி கோட்டத்து உட்பட்ட பகுதிகளில் 70% 80% கேட்டுகளுக்கு கொண்டு வரப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் ரயில் ஓட்டிக்கிட்டு இருக்கிற நமக்கு தெரிஞ்ச லோகோ பைலட்ஸ். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு விபத்து நடந்த செம்மங்குப்பம் பகுதியில் அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லை. சரி, அப்ப இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லைன்னா அங்க வேற என்ன மெத்தட் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அதுக்கு பேர் தான் பின் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பின் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இன்னைக்கு விபத்துக்குள்ளாச்சுல அந்த ரயிலையும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த ரயில் கடலூர் ஸ்டேஷனுக்கு கடலூர்ல இருந்து கடந்து போகும்போது தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த பின் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடின் படி எப்படி நடந்திருக்கும்னா, கடலூருக்கு அந்த ரயில் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த கடலூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் அடுத்தடுத்த இருக்கிற கேட் கீப்பர்களுக்கு ஒரு ரகசிய எண்ணை பிரத்யேகமாக இருக்கிற ஒரு டெலிபோன் லைன் மூலமாக சொல்லிடுவார். அப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்து இந்த ரயில் வரப்போகுது, நீங்க கேட்டை மூடிடுங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நம்பரை ரிசீவ் பண்ண உடனே அந்த கேட் கீப்பர் போய் கேட்டை மூடிடணும். இதுதான் ரயில்வேனுடைய ப்ரொசீஜர். பதிலுக்கு கேட் கீப்பர் அந்த கேட்டை மூடினதுக்கு பிறகு அவர்கிட்ட இருக்கிற ரகசிய நம்பரையும் அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட அந்த பிரத்யேக போன் லைன் மூலமாக சொல்லணும். இதுதான் ரயில்வேல ஃபாலோ பண்ணிட்டு வர ப்ரொசீஜர். இங்கதான் நமக்கு இரண்டாவதாக ஒரு குறைபாடு தெரிய வருது. என்னன்னா, இந்த ரகசிய எண்ணை ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்து ஒரு 10 to 20 30 நிமிடங்கள் பிறகுதான் அந்த கேட்டுக்கு அந்த ரயில் சேரும். அந்த நேரம் வரைக்கும் அந்த கேட்டை மூடியே வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இன்னைக்கு போன விழுப்புரம் டு மயிலாடுதுறை ரயிலை எடுத்துக்கோமே, 7:06க்கு இந்த ரயில் வருது தொடர்பான அந்த ரகசிய எண்ணை ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா வாங்கி நோட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றாரு திருச்சி கோட்டை ரயில்வே மேலாளர் அன்பழகன். அப்போ 7:06க்கும் விபத்து நடந்த 7:45க்கும் இடையில கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த அரை மணி நேரமும் கேட்டை மூடி வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. பிராக்டிக்கலாக பல்வேறு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். மக்கள் அரை மணி நேரம் அந்த இடத்துல கேட்ல நிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த பின்னை வாங்கி எழுதி வச்சுக்கிட்டு ரயில்வே கேட்டை மூடாம அந்த ரயில் வர நேரம் அவங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் அந்த கேட்டை மூடுறது. அப்படி மூடும் போதும் சிலர் நாங்க உள்ள பூந்து போய்க்கிறோம் சொல்றதுனால அந்த கேட்டை மூடுறதுல தாமதம் ஏற்படுது. இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையையும் சில கேட் கீப்பர்கள் பின்பற்றுறாங்க. இது முற்றிலும் ரயில்வேனுடைய ப்ரொசீஜருக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க லோகோ பைலட்ஸ். இப்ப நான் சொன்னதின்படி கூட இன்னைக்கு பங்கஜ் சர்மா அந்த கேட்டை மூடாம வச்சிருந்திருக்கலாம். ரயில் வர நேரத்தை தப்பா கால்குலேட் பண்ணிருக்கலாம். அந்த கேப்ல பஸ் போய் விபத்தும் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க ரயில்வேல நமக்கு இருக்கிற சோர்சஸ்ல. இது மாதிரியான மனித தவறுகளை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் சொல்றாங்க. அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரமா இருந்தாலும் கேட்டு மூடியே தான் இருக்கும். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவும் அந்த கேட் திறக்கப்படவே படாது. விபத்துகளும் நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் ரயில்வே தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான குறைபாடு என்னன்னா, இந்த இடத்துல சப்வே இல்லாதது. இந்த இடத்துல சப்வே அமைக்கிறதுக்கான திட்ட அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கான முழு ஃபண்டிங்கையுமே ரயில்வேஸே கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி நாங்க அறிவிச்சிட்டோம். ஆனா மாவட்ட ஆட்சியர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு ரயில்வே தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட விகடன் தரப்புலையும் கேட்கப்பட்டுச்சு. ஆனால் அது குறித்து நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் முடிச்சிட்டாரு. 1 வருஷமா இந்த சப்வே அமைக்கிறதுக்கு ஏன் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுக்காம இருந்தாரு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அது அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த விபத்தே ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அதெல்லாம் சரி, கேட் ஓப்பனா இருக்கு, அந்த பக்கம் வாகனங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ட்ரெயினுடைய லோகோ பைலட்டுக்கு முன்னாடியே தெரியாதா? தூரத்துல இருந்தே அவர் பார்த்திருந்தாலும் அந்த ட்ரெயினை நிறுத்திருக்கலாமே, ஏன் அவர் நிறுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரியான கேள்விதான். ஆனா இந்த குறிப்பிட்ட ரயில்வே கேட் அப்படிங்கிறது ஒரு வளைவு பகுதியை தாண்டி அமைஞ்சிருக்கு. அதனால அந்த லோகோ பைலட்டுக்கு அந்த கேட் இருக்கிறதே பெரிய அளவுல தெரியாது அப்படிங்கிறது தான் அந்த லைன்லயே ட்ரெயின் இயக்கிட்டு இருக்கிற லோகோ பைலட் சில சொல்ற தகவலா இருக்கு. நான் இப்போ சொன்ன 3 விஷயத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லோகோ பைலட்ஸ் இந்த பின் எக்ஸ்சேஞ்ச் முறையில இருக்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ற ரயில்வே கேட்டுக்குள்ள கண்மூடித்தனமாக ரயில்வே கேட் கீப்பர்களை நம்பி மட்டும்தான் கடக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த ரயில்வே கேட் கீப்பர்கள் இந்த மாதிரி அலட்சியமாகவோ இந்த மாதிரி தவறுகளை செய்யும் போது இப்படிப்பட்ட விபத்துகள் நிகழ்ந்துருதுன்னு சொல்றாங்க
நமக்கு தெரிஞ்ச லோகோ பைலட்ஸ். இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்கிறதுனால தான் நம்ம இதையெல்லாம் பத்தி பேசுறோம். ஆனா தினம் தினம் இப்படிப்பட்ட கேட்டுகள் மூடப்படாத சம்பவங்கள் அங்கங்க நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க லோகோ பைலட்ஸ் எல்லாம். குறிப்பா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வருஷமும் 15ல இருந்து 20 கேட் கீப்பர்ஸ்கள் இந்த மாதிரி கவனக்குறைவாக இருந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் செய்யப்படுறதாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்களை லோகோ பைலட்ஸ் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க ரயில்வே சோர்சஸ். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான குறைபாடு இருக்கு. இது ரயில்வேல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே இருக்கு. அதுதான் ஓவர் டைம். ரயில்வே கேட் கீப்பர்களுக்கு பொதுவா 12 மணி நேரம் ஷிஃப்ட். நமக்கெல்லாம் 8 மணி நேரம் சொல்லுவோம். ஆனா ரயில்வே கேட் கீப்பர்ஸுக்கு ஏன் 12 மணி நேரம்னா அவங்களுக்கு பெரிய அளவுல பணி இருக்காது அப்படிங்கிறது தான். பொதுவா இந்த லைன்ல ஒரு 10 ட்ரெயின் போகுதுன்னா அந்த டயத்துல மட்டும் அவங்க அந்த கேட்டை திறந்து மூடினா போதும். மற்ற நேரத்துல ஏதாவது ஒரு கூட்ஸ் ட்ரெயின் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு வேலை இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய வேலை இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல அவங்களுக்கு 12 மணி நேரம் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. அப்படி 12 மணி நேரம் ஷிஃப்ட் பாக்குறதோட மட்டும் இல்லாம கூடுதலாக சில நேரம் டபுள் ஷிஃப்டாகவும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. காலையில் 8ல இருந்து நைட் 8 வரைக்கும் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணும். ஆனா திரும்பவும் நைட் 8ல இருந்து அடுத்த நாள் காலையில 8 வரைக்கும் அவங்கள வேலை செய்ய சொல்றாங்க. இதனால சில கேட் கீப்பர்ஸ்கள் தூங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படிதான் எனக்கு பங்கஜ் சர்மாவும் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம். ஸோ கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா பங்கஜ் சர்மா தூங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா 7-6 மணிக்கு அவர் அந்த பின்னை நோட் பண்ணி வைக்கிறாரு. ரயில் விபத்து நடந்தது 7:45 மணிக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கேப் இருக்கு. ரயில் தாமதமாக தான் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கூட அவர் கேட்டை மூடாம தூங்கி இருக்கலாம். ஏன்னா டிரைவரும் சொல்றாங்க, அந்த பஸ்ல இருந்த மாணவரும் சொல்றாரு கேட்டு போடப்படவில்லை அப்படிங்கிறது. ஸோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பல்வேறு குறைபாடுகளுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நடந்த விபத்துக்கு காரணம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா புரியுது. பங்கஜ் சர்மா மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. பணியிடை நீக்கமும் செஞ்சிருக்காங்க. ரயில்வே தரப்புலையும் சரி காவல்துறை தரப்புலையும் சரி அவரை விசாரிக்க இருக்கிறாங்க. சரி, ஒரு விபத்து நடந்துருச்சு, அதன் பிறகு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இனி இந்த விபத்து நடக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ரயில்வேயும் சரி மாவட்ட நிர்வாகம் சரி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல தெளிவாக தெரியுது. குறிப்பா ரயில்வே தரப்புல இந்த ரயில்வே கேட் கீப்பிங் சிஸ்டத்தை மாடர்னைஸ் பண்றதுக்கான அந்த முயற்சியை முழு மூச்சல செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை மக்கள் தரப்புல இருந்து வைக்கப்படுது. இப்படி பல்வேறு அனாலிசிஸை நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளமாக மக்கள் நல ஆட்சியை அமைப்போம். விவசாயிகளின் குரலோடு இணைந்து EPS தொடங்கிய புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். நீங்களும் இணைந்திடுங்கள்.